ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஆர்எஃப்சியோட சார்ட் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளார ஐஆர்எஃப்சி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புல்லிஷாக இருந்துச்சுன்னா, கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து 29th சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்லிடுறேன். அடுத்தது நான் வந்து வீக்குக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 29th பிவட் பாயிண்ட் சிபிஆர். பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 174 to 175 ரேஞ்சுக்குள்ளார தான் சிபிஆர் இருக்குது. மண்டே வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது வந்து R1க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு புல் ட்ரெண்டை எதிர்பார்க்க முடியும். R1க்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் பண்ணணும், அதாவது 178க்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா இது வந்து 181 பிரேக் பண்ணி 184 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து 25th க்ளோஸ் ஆன டேலேருந்தே ஓப்பன் ஆனிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸாக எங்கே கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 178 தான் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணும். இதை பிரேக் பண்ணாதான் இது 181 வரைக்கும் போக முடியும். 181 பிரேக் பண்ணுச்சுன்னா 184 வரைக்கும் போக முடியும். நல்ல ஒரு புல்லாக இருந்தால் 188 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வந்துச்சுன்னா, கரெக்ஷன் ஆகி வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 171 சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. 171 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 171லையுமே இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 168 தான் இருக்குது. அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா 164 இருக்குது. அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா 161 தான் சப்போர்ட் இருக்குது. இது வந்து 29th சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம வந்து வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இது வந்து இந்த வீக்கோட பிவட் பாயிண்ட் சிபிஆர். நம்ம லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸை வச்சு தான் இந்த வீக்கோட பிவட் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். பிவட் பாயிண்ட் சிபிஆர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 172லேருந்து 173 ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. நேரோ ரேஞ்சாக இருக்கிறதுனால ஒரு ட்ரெண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 1 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 194. இந்த ரேஞ்சை தாண்டுச்சுன்னா தான் நல்ல ஒரு புல்லிஷுக்கு எதிர்பார்க்கலாம். ஒரு ரேலி ஆனாலும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இது கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 194 194 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 214 இருக்குது. 214மே இது பிரேக் பண்ணி நல்ல புல்லிஷாக இருந்துச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 236. 236யுமே இது பிரேக் பண்ணி நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 256 இருக்குது. 256 வரைக்குமே இந்த வீக்குக்கு போகிறதா வீக்லி சிபிஆர் காமிக்குது. நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஃபேவரான நியூஸ் வந்துச்சுன்னா இந்த 256 வரைக்குமே மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து பட்ஜெட்டில் வந்து ஃபேவரான நியூஸ் இல்லைன்னா இது கரெக்ஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளார, அதாவது செகண்ட்குள்ளார வந்து எந்த அளவுக்கு இதோட டார்கெட்டை இது ரீச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஸ்டேக்கரை வந்து ரிடியூஸ் பண்ணுறது கன்சிடர் பண்ணலாம். எங்கே வந்து சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 152 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. அதாவது லாஸ்ட் வீக்கோட க்ளோசிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 174, 173.85. அதுலேருந்து இந்த சிபிஆரையுமே இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டாக 152 தான் வந்து ரீச் ஆகும். ஸோ 152 இது சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக்கோட சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 152 தான் லாஸ்ட் வீக் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டை இது வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வீக்குக்கு. ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 131 தான் இருக்குது. இதையுமே பிரேக் பண்ணிடுச்சுன்னா 111. அடுத்த சப்போர்ட்டாக 89 தான் இருக்கிறதா இந்த வீக்கோட சப்போர்ட் பாயிண்ட் காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட கேண்டில். இது வந்து 150 வரைக்குமே கரெக்ஷன் வந்துட்டு ரெக்கவர் ஆனது பார்த்தீங்கன்னா 0.5க்கு மேலே வந்து ரெக்கவர் ஆகி முடிஞ்சிருக்கு. அதனால நம்ம ஒரு புல்லிஷாக இந்த வீக்குக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து ஹை டு லோ போடும்போது எங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 218 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. ஸோ புல்லிஷாக இருந்தால் 218 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக. அடுத்தது 216 காமிக்குது. ஆனால் எந்த அளவுக்கு வந்து இந்த புல்லிஷாக இருக்குன்னா நம்ம பட்ஜெட்டில் இதுக்கு ஃபேவரான நியூஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரேலியை நம்ம எதிர்பார்க்கலாம். RSI பார்த்தீங்கன்னா 92.78 இருக்குது. இன்னுமே வந்து நல்ல ஒரு ஓவர் பாட்டில் தான் காமிச்சிட்ருக்கு. எப்போ வேணால் இது கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த செகண்ட்குள்ளார நம்ம இந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம்.
RSI வந்து டே கேண்டில்ல பார்க்கும்போது 79ல இருக்கு. இதுவுமே வந்து இன்னும் புல்லிஷ்ல தான் இருக்கு. கரெக்ஷனுக்காக எந்த சிக்னலுமே வீக்லி RSIயும் காமிக்கல, டே RSIயுமே காமிக்கல. இன்னுமே புல்லிஷ்க்கான சிக்னல் தான் குடுத்துட்டுருக்கு. எப்போ வந்து 60ய பிரேக் பண்ணுதோ, அப்பதான் இது கரெக்ஷனுக்கான சிக்னல் காமிக்கும். இதோட ஃபண்டமெண்டல நம்ம பார்க்கும்போது, இண்டஸ்ட்ரி பிய விட ஸ்டாக் பி அதிகமாகவே இருக்கு. ROCயும் நல்லாருக்கு, ROEயும் நல்லாருக்கு. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 கிட்ட இருக்கு. இவங்க டிவிடெண்ட் வந்து 0.86% குடுக்குறாங்க. இவங்க ஒரு ஷேருக்கு ₹4.60 வந்து இவங்க ஏர்ன் பண்றாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 86 இருக்கு. எப்பவுமே வந்து 75 தான் இருக்கணும். இங்க வந்து இவங்களுடைய ஸ்டேக்க அவங்க ரெட்யூஸ் பண்ணும்போது, இப்ப இதோட ஷேர் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்போ வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்களோ, அதுக்கப்புறம் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 1% தான் வச்சிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேல இருக்கணும். இவங்க 11 கிட்டயே இருக்காங்க. பிஜி ரேஷியோ வந்து 1.48 இருக்கு. எப்பவுமே 1க்கு கீழ இருந்தா நல்லா கன்சிடர் பண்ணலாம். இது வந்து 1.48 கிட்ட இருக்கு. ஸோ பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.76. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்க சேல்ஸ் குரோத் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21% கிட்ட காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 25% கிட்ட காமிச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இவங்களுடைய சேல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது மார்ச் 2022ல 20,300 கிட்ட இருந்திருக்காங்க. இவங்களுடைய சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. அதுவே மார்ச் 2023ல 23,900 க்ரோஸ் கிட்ட இவங்க சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2022ல இவங்க வந்து 6,090 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதே மார்ச் 2023ல 6,337 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லிமிட்டடா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எங்களோட சேல்ஸும், எங்களோட ப்ராஃபிட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.